How can love exist without loyalty? Or unpopular opinion, I like the movie Thug Life, except this fact. We are shown that the character of Kamal sir is so much in love with his wife Jeeva. BP Sugar மாதிரி வந்து சீட்டிங் எனக்கு ஒரு வியாதி அப்படின்னு அவர் சொல்றது வந்து என்னால ஒத்துக்கவே முடியல. உடல் உபாதையும் கான்சியஸா நான் என் மனைவியை ஏமாத்துறேன்னு எடுக்கிற ஒரு முடிவும் இஸ் நாட் ஈக்குவல். கடைசி என் 90 வயசுல வந்து நீ டே சக்தி வேல்னு கூப்பிடணுன்ற அளவுக்கு ஒரு ஓல்டேஜ் வரைக்கும் பிளான் பண்ண அவ்வளோ லவ் பண்றேன்னு சொல்ற ஒரு பர்சனை நீங்க சீட் பண்றீங்க அப்படின்னா ஒண்ணு உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு கமிட்மெண்ட் இல்ல, லாயல்ட்டி இல்ல, இந்த பார்ட்னர் மேல ஒரு மரியாதை இல்ல, ரெஸ்பெக்ட் இல்ல. எங்க போயிட்டு வந்தா நீ ஏத்துப்பேன், நீதான் எனக்கு உயிர், நீதான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொன்னா உடனே வந்து அந்த ஒரு பெரிய ஒரு துரோகத்தை கூட மறந்துடுறாங்க டக்குன்னு. நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு 100% தெரிஞ்சு கான்சியஸ் தெரிஞ்சு என்ன பண்ணிட முடியும் அந்த அதர் பார்ட்னர்னால அப்படின்னு உங்களை ஒரு முட்டாளா நினைச்சா மட்டும்தான் சீட்டிங் ஒரு விஷயத்த பண்ணவே முடியும். ஸோ டெஃபினெட்லி டு அண்டர்ஸ்டாண்ட், ஐ வில் டெஃபினெட்லி சே love and disloyalty cannot coexist together. Love and disrespect cannot coexist together. When it's love, it's only love. அவங்க உங்க மரியாதைய, உங்களுடைய கௌரவத்தை, உங்களுடைய தன்னம்பிக்கைய, உங்களுடைய நம்பிக்கைய உடைச்சு ஒருத்தவங்க உங்களை நம்மள வச்சுக்க மாட்டாங்க.